வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ரைட். இட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல வந்து பிளாட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம திருவள்ளூர்ல. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களாலுமே வாங்கக்கூடிய பட்ஜெட்ல தாங்க இருக்கு. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. சோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரி எஸ்டேட் பிரசன்ஸ் BICT. நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா DTCP ஆண்டரா அப்படிங்க. சைட்டை வந்து ஃபுல்லா நீங்க பார்த்தாலே வந்து தெரியுங்க. ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியாக்கு மத்தியில தாங்க லொகேட்டா இருக்கு. அப்படியே நம்ம சைட்டை ஒரு ஃபுல் வியூல பாருங்க. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியாக்கு மத்தியில தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, தென் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ், நியர்பைல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. என்னங்க நம்ம சைட்டை ஒரு ஃபுல் வியூல பாத்துட்டீங்களா? அடுத்து நம்ம சைட்ல வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, தென் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 6 ஏக்கர்ல அமைஞ்ச ப்ராஜெக்ட்ங்க. டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 112 பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 740 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 2286 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. அடுத்து அம்யூனிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோட் வந்து 30 and 24 ஃபீட்ல வந்து பிளாக் டாப் ரோட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியாக்கு மத்தியில தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வாலோட வந்து கொடுத்திருக்காங்க. கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா கிரில் கேட்மே வந்து கொடுத்திருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து வாட்டர் லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவென்யூ ட்ரீயுமே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம EB லைன் கனெக்ஷனுமே வந்து கொண்டு வந்தாங்க. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட்ல ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம சைடுக்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்ம ஸ்ரீவாரி எஸ்டேட்டோட டெபுட்டி டைரக்டர் வந்து கூட இருக்காங்க. சோ வாங்க அவங்கள்ட்ட வந்து எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், ஐம் மகாலட்சுமி. ஐயா மேம், பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம் அந்த கம்பெனில என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க மேம். என் பேர் லட்சுமி. நான் டெப்யூட்டி டைரக்டரா இருக்கேன் ஸ்ரீவாரி எஸ்டேட்ஸ்ல. ஓகே மேம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க மேம் லொகேட்டா இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நம்ம நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஓகே மேம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கீங்க, தென் வந்து ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க மேம். ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி அவென்யூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 24 ஃபீட்ல பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்கோம். EB கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கோம். அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம். ஓகே மேம். இப்போ இங்க பிளாட்ஸ் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாப்பாங்க. சோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு மேம்? நம்ம சைட்ல இருந்து ஒரு 700 மீட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிரீன் வேலி பப்ளிக் CBSE ஸ்கூல் இருக்கு. ஓகே. நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நேர் 1 or 2 கிலோமீட்டர்ஸ் நேர்ல வந்து இந்திரா பிரியதர்ஷினி குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. ஓகே மேம். இந்த ஃபெசிலிட்டியை தவிர வேற என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து நியர்பைல இருக்கு மேம்? நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. திருவள்ளூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே மேம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ல கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சென்னை சில்க்ஸ் இருக்கு. குமரன் தங்க மாளிகை, GRT இருக்கு. அதாவது சென்னை இது திருவள்ளூரை வந்து நம்ம அடுத்த சென்னைன்னு சொல்லலாம். நான் சொன்னது இல்லாம அதுக்கு அடுத்து டிமார்ட் ஒன்று இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, நித்யாமிர்தம் இருக்கு, பெரம்பூர் சீனிவாசா இருக்கு, கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே நியர்பையா இருக்கு. சோ மேம் சொன்னதை வந்து நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம சென்னையில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம திருவள்ளூர்ல இப்ப எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க டிமார்ட்டுமே வந்துருச்சுங்க. நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய கடைகள் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா குமரன் தங்க மாளிகை அந்த ஷாப் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்து நியர்பைல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கலெக்டர் ஆபீஸ்மே பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர்ல வந்து லொகேட்டா இருக்குங்க. ஓகே மேம். அடுத்து வந்து நியர்பைல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டீங்க. எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன நியர்பைல இருக்கு மேம்? எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்ல காக்கலூர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. திருவள்ளூர்லயே கேட்டர்பில்லர் கம்பெனி இருக்கு. சோ மேம் சொன்னதை வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம சைட்க்கு நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா காக்கலூர் வந்து ஊர் இருக்குங்க. காக்கலூர்லயே பாத்தீங்க அப்படின்னா சிப்காட் இருக்கு. இது மட்டும் இல்லாம கேட்டர்பில்லர் கம்பெனி அதோட எம்ப்ளாய்மெண்ட்டுமே வந்து நியர்பைல இருக்குங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஏகப்பட்டது அந்த ரோட்ல இருக்குங்க. சரி, அடுத்து ரேட் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஓகே மேம். கஸ்டமர் கிட்ட வந்து டவுன் பேமெண்டா எவ்வளவு இருந்தா இங்க வந்து ஒரு பிளாட் வாங்கலாம் மேம்? ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கண்டிப்பா வாங்கலாம். ஓகே மேம். இதே அவங்க இண்டிவிஜுவல் வில்லாவா போறாங்கன்ற பட்சத்துல அதுக்கான டவுன் பேமெண்ட் மேம்? இண்டிவிஜுவல் வில்லானா ஒரு 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் வேணும். ஓகே மேம். ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் என்ன மேம்? ஒரு 15 லட்சம் இருந்தா பிளாட் வாங்கிடலாம். ஓகே. இதே வந்து இண்டிவிஜுவல் வில்லாக்கான பிரைஸ் மேம்? 32,50,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK வாங்கிடலாம். ஓகே மேம். 2 BHK னா
2 BHKனா 37,50,000 ரூபாய் ஆகுது. ஓகே. ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க மேம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2049 ரூபாய் மட்டுமே. யா ஓகே. சோ மேம் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. இப்ப ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 2049 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இவங்களே பாத்தீங்க அப்படின்னா கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். மறக்காம நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட்க்கு ஒன்னே ஸ்கிரீன்ல தர நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிவித்து டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே மேம். இப்போ வந்து நான் உங்கள்ட்ட வந்து பர்சனலா வந்து கேட்டுக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் பிளாட் புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுப்பீங்களா மேம்? கண்டிப்பா. என்னென்ன பெனிஃபிட் மேம் பண்ணி கொடுப்பீங்க? அன்னைக்கு சைட் லான்ச்சிங் வர்றவங்களுக்கு பட்டா ரீசன் கொடுக்குறோம். ஓகே. 2 கிராம் கோல்டு காயின். ஓகே மேம். லான்ச்சிங் எப்ப மேம்? லான்ச்சிங் February 8th. யா ஓகே மேம். சோ லான்ச்சிங் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ற கஸ்டமர் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா பட்டா அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாம 2 கிராம் கோல்டு காயின். மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே மேம். தேங்க்யூ சோ மச் மேம். Thank you, ma'am. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.